மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடர்ந்து 350 நாட்களாக மக்களுக்கு பசியாற்றும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி தலைமையில் 350 நாட்கள் தொடர்ந்து நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு பசியைப் போக்கும் வண்ணம் அன்னதான திட்டம் நாள்தோறும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று 350வது நாளை கொண்டாடும் விதமாக சுமார் 3500 பேருக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் தலைவர் குருசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நடிகரும் இயக்குநருமான தருண்கவோபி கலந்து கொண்டு எளிய மக்களுக்கு உணவு மற்றும் பழங்கள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள், தொழில் அதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பூமி காஞ்சு போச்சு, ஏழை எங்களை ஏமாத்தி, கிழக்கு இருட்டி போச்சு, மேக்க மறைஞ்சு போச்சு, காலம் எங்களை ஏமாத்தி, மண்ணோடு மக்களையும் தத்தெடுத்த ராசா, இன்னொரு கையங்களை தப்பெடுத்த ராசா. ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோர, ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோர. சொல்லுதையா தேருக்குள்ள சாமி வந்து காப்பு கட்டத்தான் கேக்குதையா. நல்ல பகச்சு பார்த்தா இப்ப சோறு விளையுதாத்தா, புல்ல விதைச்சு பார்த்தா இப்போ எள்ளு விளையுதாத்தா. ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோர, ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோர. பசும்பாலும் கரவடியும் உங்க உறவுல குறையில்லையே. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும், உங்க முகத்தை கண்டா எங்க தாய போற தோணும். ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோர, ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோர. ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோர, ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோர. இன்று ஒரு மகிழ்ச்சியான தருணம். 22/2/2025 350வது நாள் நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஏழை எளியோர்களுக்கும் அவர்களுக்கு தினந்தோறும் நோயாளி காப்பாளர்களுக்கு நம்ம 1000 பேருக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த 350வது நாளை நாம் கொண்டாடும் வகையில், இதை கொண்டாடும் வகையில் சந்தோஷப்படுறதா இல்லை என் மக்கள் வரிசையில் நின்று வாங்குறதை கவலைப்படுறதா என்று தெரியவில்லை. இருந்தாலும்
இந்த அடிப்படை பிரச்சனை நம்ம மக்களுக்கு எப்போதுமே உணவு, இந்த ஆஸ்பத்திரியில வந்து அவங்களுக்கு பணமோ பொருளோ சொத்தோ கொடுத்தா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே திருப்தி கிடையாது. எல்லாமே அவசரமான பிரச்சனைகள், உறவினர்கள், ஆக்சிடென்ட், அண்ணன் தம்பி உறவுல வந்து இந்த மாதிரி சேர்ந்துறாங்க. அவங்க சில பேர்னால உணவு எடுத்துட்டு வர முடியாத சூழ்நிலைகள், சில பேரால் பொருளாதார வசதிகள் இல்லாத சூழ்நிலைகள். இதை கருத்தில் கொண்டு நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தவன். மக்களிடம் நான் இங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவங்கள உறவுகளை சேர்த்து சாப்பிடாம படுத்தே கிடப்பாங்க. சாப்பிட்றேன்னு கூட கேட்கறது கூட அவங்க கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த தருணத்துல வந்து ஆண்டவன் அருளால் அவர்களுக்கு நான் வந்து நீங்க சாப்பிடுங்க, உங்களுடைய யார் சேர்த்திருந்தாலும் அவங்க குணமடைஞ்சு நல்லபடியாக ஆகணும்னு சொல்லி தான் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உணவு அளித்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்துல எங்களுடைய ஹஸ்பண்ட் குணமாயிட்டாங்க, எங்க தம்பி குணமாயிட்டாங்க சார், உங்க சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு நீங்க ஆசீர்வதிச்சதுனால. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த சந்தோஷத்துல அந்த மக்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் பெரிய சந்தோஷம். அதனால நான் ஒரு தனி மனிதனா எவ்வளவு தூரத்துக்கு இது ஆண்டவனை எனக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இந்த மக்களுக்கு செய்து கொண்டே இருப்பேன். இந்த சேவை நம்ம ஆரம்பிச்சதுதான், அது ஆண்டவர் கதைத்தான் நம்மளுக்கு இன்னும் இவர்களுக்கு பிரச்சனை முடிகிற வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால இதை பார்த்து இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள், மாவட்டங்கள், என்ன மாதிரி இருக்கிற ஆள்கள், உங்களால பொருளாதார வசதி இருக்காது, சில பேர்கிட்ட செய்யணும்னு ஆசை இருக்கும், நிறைய பேருக்கு செய்யுங்க. நீங்க ஒரு தடவை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா அது தொடர்ந்து உங்களுக்கு ஆண்டவன் வழி காமிப்பாங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி காமிச்சு தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வேற என்ன கொடுக்க போற, உணவு தானே. இந்த இடத்துல நம்ம உணவு கொடுக்கறது தான் ஒரு முக்கியமான தருணமான ஒரு தருணம். அதை கருத்தில் கொண்டு இன்னைக்கு 350 நாள் நாங்கள் இடைவிடாமல் தீபாவளி, பொங்கல் எதுவுமே இல்லாமல் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மேலும் இந்த 1000 நாட்கள் சார் சொன்ன மாதிரி அப்படி ஒரு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. அவர்கள் பிரச்சனை தீரும் வரை இந்த பயணம் தொடரும். தொடர்ந்து கொண்டே அவர்களுக்கு உணவு அளித்து 50 நாள் உன்னதமான பணி சேவையில ஏதாவது இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சுங்க? இடையூறுகள்லாம் எந்த ஒரு இடையூறுகளுமே கிடையாது. எல்லோரும் சைட்ல இருந்து வாழ்த்துக்கள். எல்லாருமே இது ஒரு பெரிய ஒரு காரியம் சார். நீங்க அதாவது இந்த மருத்துவமனையில நீங்க கொடுக்கறது அவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கிறதுனால எல்லாருமே வாழ்த்துக்கள் தான் தெரிவிச்சிருந்தாங்க தவிர யாருமே நம்மளுக்கு இடையூறவா எதுவுமே தெரிவிச்சுப்படுத்தல. எல்லாம் சரி, பத்திரிகை துறைகளா இருக்கட்டும், நீங்களா ரொம்ப சந்தோஷமா எழுதுறீங்க இந்த மாதிரி இடத்துல எழுதுறது. அடுத்து எங்களுக்கு காவல்துறை, மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் எந்த ஒரு சின்ன ஒரு மைக்குமணி கூட இடையூறு கிடையாது. இந்த சேவை விரிவாக்கம் செய்யறது வாய்ப்பு இருக்கா சார்? அடுத்தடுத்து பல இடங்கள்ல விரிவாக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு தேவைதான். இங்க 5000 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம 5000 பேருக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றதுதான் எப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு 1000, 2000 பேர் யாருடைய இது வந்து வியாபாரம் பாதிக்கிற, நிறைய சொல்லுவாங்க வியாபாரம்லாம் பாதிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா காலையில 9 மணிக்கெல்லாம் வரிசையில நின்றுறாங்க. அந்த 9 மணிக்கு வரிசையில நிக்கிறவங்க யாரு? என்கிட்ட 100 ரூபாய் இருந்தா நான் வரிசையில் நிக்க மாட்டேன். நான் உள்ள கேண்டீன்ல போய் சாப்பிட்டுருவேன். அந்த பணம் இல்லாதவங்க மட்டும்தான் அந்த காலையில 9 மணிக்கு அந்த உணவுக்காக காத்திருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பொருளாதார வசதி இல்லாதவங்க தான் நிக்கிறாங்க. அது முடிந்த அளவுக்கு ஒரு 1000, 2000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு அது நம்ம பூர்த்தி செஞ்சிருவோம் சார். நன்றி சார். கொஞ்சம் தள்ளி ஐயாவுடைய சேவை வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, கொடுத்து சிறந்த கரங்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து மதுரையில் நானும் மதுரைக்காரன் தாண்டி என்ரோல் பண்ணுவேன். நான் திமுறில் ஃபுல் மதுரைக்காரன் தான் சொல்கிற கிரெடிட் அவருக்கு இருக்குது. குருசுமை அவருக்கு என்னன்னா, ஈவு, இறக்கம், பாசம் எல்லாமே இந்த மதுரை மண்ணிலிருந்து தான் கிளம்புது. இந்த மதுரை மண் மக்களுக்கு எந்த டிசைட்லேருந்து வந்தாலும் அந்த வயிறு நிறைய சாப்பாடை போட்டு கொடுக்குற எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மதுரைக்காரங்களுக்கு தான் வரும். நான் கேப்டன் அண்ணன் வந்து இழந்துட்டேன். இப்போ வந்து ஒரு சாரை பார்க்க வந்து நான் அண்ணனை இப்போ வந்து அந்த அண்ணன் என்னோட இடத்துல நான் பார்க்குறேன். எந்த சுயநலம் இல்லாத ஒரு சேவை இது. இந்த டிஜிட்டல் யுகத்திலேயே மக்கள் இன்னமும் சாப்பாடு அவங்க வரிசையில் நின்று சந்திக்க வேண்டியது. அது காலத்தின் கொடுமை தான். நம்ம என்ன சொல்ல முடியும்? அது காலத்தின் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து பொருளாதாரம் எல்லாருக்கும் ஈவனா இருக்கிறது இல்லை. இன்னைக்கு பொருளாதாரம் வந்து கம்மியா இருக்காங்க. ஆக்சிடென்ட், அது சடன் ஹாஸ்பிட்டல் தானே அட்மிட். அப்படி வர்றப்போ வந்து அவங்க கையில வந்து போற கூட எடுத்துட்டு வர மாட்டாங்க. அப்புறம் எப்படி கையில காசு 2 கழிச்சு தான் காசை புரட்டிட்டு வருவாங்க. வெளியில வந்து உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு இருக்காது. சாப்பாடு இருக்கவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க, தனியார் ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து சாப்பிட முடியாம இருக்கவங்களுக்கு அவங்க வேதனையில பசியோட வேதனை இருக்கக்கூடாது இல்லைங்களா?
அந்த வேதனையை அறிஞ்சு புரிஞ்சு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த எண்ணம் தான் மிகப்பெரிய ஒரு எண்ணம். அதை நான் உண்மையிலே வந்து ஒரு நம்ம அழகர் ஐயா அந்த ரூபத்தில் பார்க்குறேன். நான் 23 உங்க அடுத்து எப்ப எந்த பயணத்துல இப்போ திமிர் 2 ரிலீஸ் ஆக போகுது. நான் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தென்மண்டல அமைப்பு செயலாளராகவும் தமிழகமெங்கும் வணிகர்களின் பாதுகாப்பாகவும் இன்றைய அளவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே எனதுடைய பல வருட கால நண்பர் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார் குரு ஐயா அவர்கள் ஏதோ ஒரு 100 நாள் தான் முடிப்பாருன்னு நினைச்சு நாங்கள் வந்து பார்த்தோம். ஆனால் நாங்கள் இந்த அமைப்போடையே இணைந்து செயல்படலாங்கிற முடிவுக்கு ஐயாட்ட பல முறை நான் கோரியிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் எந்த அரசியல்வாதியும் எந்த சமூக ரீதியாகவும் சரி இந்த மாதிரி அன்னதானம் போட்டது எனக்கு வயது 76, இதுவரைக்கும் நான் கண்டதும் இல்லை, இனிமேல் காண்க போவதும் இல்லை. காரணம் என்னவென்றால் ஒரு மனிதர் ஒரு மனிதர் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுகின்றால் அது ஒரு பெருமை தான். அது மட்டுமல்ல, அன்னைக்கு வெளிநாட்டு பறவைகள்லாம் தங்கக்கூடிய அளவுல இன்னைக்கு மிக சிறப்பாக யாரோ என்னென்னமோ பண்றாங்க. மாநகராட்சி எது கிடையாது, ஒரு மனிதரா பல டன் குப்பைகளை நம்ம அவனியாபுரம் தாண்டி அங்கே கொண்டு போய் போடுறாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த இதை யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஆற்றுக்குள்ள இருக்கிற ஆகாய தாமரையை ஒன்றும் இல்லாமல் அகற்றி, அது மட்டுமல்ல வெளிநாட்டு பறவைகள் அங்கே இப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா கிரிக்கெட் விளையாடுதுங்க. நாங்கள் டெய்லி போய் பார்க்குறோம், செவரில் அருமையான படங்கள், இப்படி ஒரு அழகு பெற அதுவும் இப்போ சித்திரத்தில் வரப்போகுது. இந்த பெருமையெல்லாம் ஐயாவைத்தான் சாரும். காரணம் என்னவென்றால் எதோ சொல்லுவாங்க. நான் வந்து இன்னைக்கு அமைப்பில் ஒரு 30 பேர் வந்திருக்கோம். 30 பேர்களும் ஐயாவுடைய பெருமையை நினச்சி தொழிலை விட்டு இன்னைக்கு ஐயாவுடைய இன்னைக்கு பாராட்டுதலை பெறணும், வாழ்த்து பெறணும் என காலையிலேருந்து நச்சரிச்சிட்டாங்க. காரணம் அவருடைய செயல்பாடு. இன்னதுன்னு கிடையாது. இப்போ இங்கே போகிறாரு, நாளைக்கு எங்கள் வணிகர்களுக்கு மதுரையில் நாங்கள் 70,000 கடை இருக்குது. இந்த 70,000 கடைகளுக்கும் 4 தடவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. 4 தடவையும் என்ன காசு பணம் கிடையாது, அன்னதானமா உனக்கு என்ன வேணும் கொண்டா நான் இறக்குறேன், அந்த மாதிரி செய்யக்கூட ஆள் தமிழ்நாட்டிலே கிடையாதுயா, தமிழ்நாட்டிலே கிடையாது. நான் பெருமைக்கு சொல்லலை, அவர் எனக்கு செஞ்சாலும் செய்யாட்டினாலும் அவர் தான் எனக்கு குரு, அரசியல் குரு. இல்லை ஏன்னு காரணம் கேட்டு இல்லைங்க, நான் பெருமைக்குன்னு சொல்லலை ஐயா, தப்பா நினைக்காதீங்க. என்னை 3 இடத்துல காப்பாற்றிட்டு இல்ல உண்மையில. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.